காரக்கறி. ஒரு சிலருக்கு அந்த பீன்ஸ் பிடிக்கிறதில்ல. ஆனால் பீன்ஸ் ரொம்ப அற்புத மருத்துவ குணம். குடல் புண்ணு ஆற்றக்கூடியது, குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை, தேவையில்லாத பாக்டீரியாஸை வெளியே தள்ளக்கூடியது. கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த யூரின் பிளாடரில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாத்திரையோட இந்த பீன்ஸை நம்ம வேக வச்சு சாப்பிடும் பொழுது தான் இதனுடைய மருத்துவ குணமும் உடலில் செரிக்கக்கூடிய தன்மையும் நல்ல நார் சத்து நிறைய இருக்கிறதால நல்ல மலமிளக்கியாகவும் இந்த காரக்கறி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது என்னோட ஓன் கண்டுபிடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொரியல் நம்ம செய்யும்போது அதுக்கு பச்சை மிளகாய் அதெல்லாம் போடுறோம். இப்போ அல்சருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் பச்சை மிளகாய் ரொம்ப ஃப்ரை பண்ண மாட்டோம். வெங்காயத்தோடு அப்படியே போட்டு வதக்கி அப்படி தான் பொரியல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது பச்சை மிளகாய் சேர்க்காம வரமிளகாய் பொடி இல்லை சாம்பார் பொடி சேர்த்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் சும்மா ஒரு முறை நீங்கள் விட்டுறாதீங்க. ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பீன்ஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நல்ல பச்சையாக புதுசாக எலசாக எடுக்கணும். இருக்கிறதுல நல்லா பொறுக்கி இது போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மருத்துவ பலன் ஜாஸ்தி. இப்போ குக்கரில் கடுகு உளுந்து தாளித்து வருது. 4 பல் பூண்டை தட்டி போட்டுக்கிறோம். நல்ல ஒரு 60% குக்கானோன்னு அரைக்கை பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. 80% கண்ணாடி போல் வதங்கிருச்சு. இப்போ 1/4 கிலோ பொடியாக அரிஞ்ச பீன்ஸை போட்டுக்கிறோம். நல்லா ஒரு 4 வதக்கி கொடுக்குறோம். சாம்பார் பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் வரமிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை ஒரு 2லேருந்து 3 விசில் 20% ஃப்ளேமில் எடுத்துடுறோம். கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த பீன்ஸ்லேருந்து வந்த தண்ணியும் இருக்கும். ஒரு வடைச்சட்டியில் போட்டு 1 நிமிஷத்தில் அந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆயிரும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறோம். ரொம்ப நம்மளோட ஓன் கண்டுபிடிப்புன்னே வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. அருணா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.